வணக்கம். ரொம்ப மகிழ்ச்சி. ஆக்சுவலி ஜெய் இந்த ஸ்டேஜில் இங்கே நின்று பேசினது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அவனை பார்க்குறப்போ. ஜெய் படம் பண்ணணும்னு சொல்லிட்டு சொல்றப்போ என்னன்னா, சரி நீ படம் பண்ணா, ஏன்னா அவன் நான் ஜெய் கிட்ட இருந்து ஆரம்பிக்க கூட. ஜெய் எந்த அளவுக்கு எமோஷனல் ஆகிறானோ அந்த மாதிரி தான் நானும் இருக்கேன். லைக் ரொம்ப சந்தோஷமான ஒரு நிகழ்வு இது. அண்ட் கணேசமூர்த்தி சாருக்கு என்னுடைய மகிழ்ச்சி அண்ட் வாழ்த்துக்கள். முதல் படமே ஒரு முக்கியமான படமாகவும் நிச்சயமான ஒரு வெற்றி படமாகவும் இருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். ஏன்னா நான் படம் பார்த்துட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. படம் பார்த்துட்டு எல்லாருக்கிட்டையும் நான் பேசினேன். அண்ட் இதில் நடிச்சிருக்க நடிகர்கள், டெக்னீஷியன்ஸ் எல்லாருமே செம்மையாக ஒர்க் பண்ணியிருக்காங்க. அண்ட் அவங்களுடைய எஃபர்ட்டு, அந்த லுக்கு, படத்தோட அமைப்பு டெஃபினட்டா ஒரு பெரிய விஷயத்த இந்த படம் பண்ணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். செல்வா ஒரு கமர்ஷியல் எடிட்டர் அவரு. ஏன்னா அவன் சொன்னா இது கமர்ஷியலா பயங்கரமா ஜெயிக்கணும்னு சொன்னான். பார்க்கலாம்டா செல்வா. ஓகே. ஏன்னா நீலம் ப்ரொடக்ஷன் பண்ண படம் நிறைய சென்சார்ல பிரச்சனை எல்லாம் ஆயிருக்கும். எந்த படமும் ரிவைசிங் எல்லாம் போனது இல்லை. ஃபர்ஸ்ட் படம் போயிருக்கு. அந்த அளவுக்கு ரிவைசிங் கமிட்டி போயிட்டு யூஏ கிடைச்சிருக்கு. அண்ட் டெஃபினட்டா இந்த படம் நல்ல படமாகவும் மக்களுக்கு பிடிச்ச படமாகவும் அப்படி இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அண்ட் கண்டென்ட் வைஸ் எல்லாருமே தமிழ்பாவோட அந்த என்ன சொல்றது, அவரோட சேர்ந்து ஒர்க் பண்ணது. டயலாக்ஸ் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு இந்த படத்துல. டயலாக்ஸ் எல்லாருக்கும் பிடிக்கும்னு நான் நினைக்கிறேன். அண்ட் ஆக்டர்ஸ் எல்லாருமே செம சூப்பரா ஒர்க் பண்ணியிருக்காங்க. அண்ட் சாந்தனு, பிரீத்தி, அண்ட் இவன் அசோக் செல்வம், பிரீத்தி எல்லாருமே பயங்கரமா ஒர்க் பண்ணியிருக்காங்க. அவங்களுடைய அப்புறம் நிறைய ஆக்டர்ஸ் இருக்காது. செந்தில் நல்லா இருக்காரு, ஒரு சீன்ல நடிச்சிருக்காரு, பயங்கரமா நடிச்சிருக்காரு அவரு. அண்ட் நிறைய பேர் கீழே உட்காந்துருக்காங்க ஸ்டேஜ்ல இல்லாம. அண்ட் அவங்களுக்கு எல்லாருக்குமே என்னுடைய வாழ்த்துக்கள். செம சூப்பரான ஒரு ஒர்க்கை, ஒரு அற்புதமான ஒரு படத்தை தமிழ் சினிமாவுக்கு நம்ம கொடுத்துருக்கோம் அப்படின்ற மாதிரி ரொம்ப பெருமையா சொல்லிக்கலாம். அண்ட் கேமராமேனா இருக்க தமிழோட ஒர்க் ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது, செம்மையா இருந்தது. இந்த ரகு சூப்பரா ஒர்க் பண்ணியிருக்கான். அண்ட் ஏகன் ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது. அண்ட் ஆக்டருங்க எல்லாருமே சூப்பரா பண்ணியிருந்தாங்க. அறிவுடைய ஒர்க் ரொம்ப ஸ்பெஷல் இந்த படத்துல. அண்ட் அவனுடைய மெலடி ரெண்டாவது மெலடின்னு நான் நினைக்கிறேன். அந்த ஃபர்ஸ்ட் யோகி பாபு படத்துல ஒரு பாட்டு பாடியிருந்தான். அந்த அவன் வெறும் அரசியல் திரைப்பட பாடல்கள் மட்டும்தான் எழுதுவான்லாம் கிடையாது. பயங்கரமா லவ் பண்ணி பாட்டு எழுதுற ஒரு ஆள். காதல் பயங்கரமா ஊற்றெடுத்து ஆடி அந்த மாதிரி ஒரு ஆள் தான் அவன். அறிவு இந்த படத்துல காதல் பாடல்கள் எழுதியிருக்கான். அண்ட் உமாதேவி சொல்லவே வேணாம். அவங்களுக்கு ஒரு தனியான ஒரு ஆடியன்ஸை அண்ட் ஒரு ஸ்டைல் கிரியேட் பண்ணி வச்சிருக்காங்க. அண்ட் செம சூப்பரா இதுலயும் ஒர்க் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த படத்தை வெளியிடுற சக்திவேலன் நிறைய பேசியிருக்காரு. ஆக்சுவலி எங்களுடைய எப்படி ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்றது இந்த சினிமாவில் நான் நிறைய அவர்கிட்ட நான் பேசியிருக்கேன். அதே பிடிவாதத்தோட அன்னைக்கு என்ன சொன்னனோ அதே தான் இன்னைக்கும் அப்படியே தான் நான் நின்றுருக்கிறேன். இதுதான் என்னுடைய சுவாபம், இதுதான் என்னுடைய குணம். ஸோ அதை நம்புற மக்கள் இங்க நிறைய பேர் இருக்காங்க, என்ன நம்புற மக்கள் இருக்காங்க, நம்புற நண்பர்கள் இருக்கிறாங்க. நான் யார் என்பதை அக்செப்ட் பண்ணிக்கிட்ட நிறைய பேர் இங்க இருக்கிறாங்க. அது எனக்கு ஒரு பெரிய சப்போர்ட். அந்த சப்போர்ட்னால தான் நான் இன்னும் தீவிரமா இயங்குறேன். அண்ட் திவ்யா துரைசாமி, லிசி அண்ட் அருண் நிறைய பேர் செம சூப்பரா ஒர்க்கை நமக்காக கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த படம் நிச்சயமா ஒரு தமிழ் சினிமாவில் ஒரு முக்கியமான படமா இருக்கும்னு நான் நினைக்கிறேன்.